ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்டர். இன்றைக்கி இந்த வீடியோவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப்பும் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஸ்டோன் செயின் இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய வீடியோ நிறைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இந்த ஸ்டோன் இயரிங் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டோன் செயின், இயரிங் ஸ்ட்ரெட், ஓஎஸ்பி ஷீட், இயரிங் மேக் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத். உங்ககிட்ட வேக்ஸ் ஷீட் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். சிசர், இதுதான் இருக்குது தேவையான மெட்டீரியல். இல்லை மெயினாக நான் எந்த க்ளூ யூஸ் பண்ண போகிறேன்னா B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த இயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இந்த செயின் ஸ்டோன் இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ண, இந்த செயின் ஸ்டோன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி கட் பண்ணோன்னா, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஓரளவுக்கு ஸ்மால் சைஸில் கட் பண்ணிக்குங்க. இப்போ லாங்காக இந்த செயினை வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். லாங்காக வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டோன் செயின் இந்த அளவு ஃபஸ்ட்டு எனக்கு வேணும்னா இந்த சைஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே போல் நம்மளுக்கு 2 ஸ்டோன் செயின் வேணும். ஒரு இயரிங்க்கு 4 ஸ்டோன் செயின் இந்த சைஸில் வேணும். அதை விட கொஞ்சம் பெருசாக வேணும், அதை விட கொஞ்சம் பெருசாக வேணும். அதே போல் 2 பேராக நீங்கள் இது ரெடி பண்ணி வச்சுக்குங்க, கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த அளவு எனக்கு வேணும்னா இப்போ இந்த சைஸில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 பேர் வந்துருச்சு. இப்போ இதிலே இன்னும் 2 பேர் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு இயரிங் தான் தேவையான திங்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ 2 இயரிங்னா உங்களுக்கு டபுளாக ஆகும். இப்போ இது இதை விட பெருசாக இருக்குது பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லென்த்து ஒரே அளவாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்றப்பல நீங்கள் சிசர் வச்சு இந்த ஸ்டோன் செயின் நீங்கள் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒரே அளவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்க, அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைடும் இங்கே எப்படி நீங்கள் கட் பண்ணீங்களோ அதுக்கு பேரான் நீங்கள் அந்த சைடை ரெடி பண்ணி வச்சுக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓஎஸ்பி ஷீட் எடுங்க. அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டும் நீங்கள் இந்த இயரிங் செய்யலாம். இல்லைனா நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு இயரிங் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டும் அதுக்கப்புறமும் கட் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் இப்போ சின்ன ஸ்மால் சைஸ் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ரெக்டாங்கிள் ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணலாம். தெரியுதா பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேப்பரில் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணோன்னா, நீங்கள் கீழே ஒரு கிளாத்தில் வச்சு பண்ணிங்கன்னா நம்ம க்ளூ தருவோம் போது அதில் ஒட்டிக்கும். உங்கள்கிட்ட வேஸ்ட் பேப்பர் இருந்துன்னா அதில் நீங்கள் வச்சுட்டு பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், B7000 க்ளூ இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ உங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது சீக்கிரமாக ட்ரை ஆகும். இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாகவே நல்லா தடவி விடுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே தடவி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்மால் சைஸ் எதுவோ அதை நீங்கள் வச்சு பாருங்கள். நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ஒர்க்கு ஸ்மால் சைஸ் எதுவோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள், நான் வந்து பெரிய சைஸ்லாம் எடுத்துருக்கேன். அது வந்து நீங்கள் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில், எந்த ஷேப்பில் கட் பண்ணாலும் பரவாயில்ல, அதோட மிடில் வந்து நீங்கள் எடுத்து இதே போல் வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இது வர இப்போ பாருங்கள், ஓஎஸ்பி ஷீட்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மிடில் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறது வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன், ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், அதை விட கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பாருங்கள், அதை வந்து நீங்கள் பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும். இது கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறப்பறம் நீங்கள் பார்க்காதீங்க, இது வந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் இது வந்து கிட்ட நீங்கள் வந்து இது வந்து ஒட்டுங்க. இப்போ நம்ம கீழே வச்சு பண்ணும்போது அது நம்மளுக்கு சரியாக ஒட்ட முடியல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், கையில் எடுத்துட்டு இப்போ ஸ்டிக் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஈவனாகவும் வரும், சீக்கிரமாகவும் நல்லா ட்ரை ஆகுது பாருங்கள். ஒட்டி விட்டுட்டா அது வந்து நல்லா ஈவனாக வருது. ஸோ இந்த செயின்லாம் வந்து நேராக இருக்கிறப்பல பார்த்து நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். திரும்பி இருந்துன்னா இதை போல் நேராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதை விட ஸ்மாலாக நான் வந்து ஒட்டி இருக்கேன். இப்போ எக்ஸஸாக அந்த பேப்பர் ஓஎஸ்பி ஷீட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டோனும் வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். நீங்கள் ஹேண்ட்லேயே எடுத்து பண்ணுங்கள், அது இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இது திருப்பி விட்டுருங்க இந்த ஸ்டோனு. இப்போ ஒட்டிட்டோம் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடும் வந்து இதே மாதிரி ஒட்டணும். அது நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த சைடு நம்ம ஒட்டினா போல் இங்கே இருக்க ஆப்போசிட் சைடும் நீங்கள் வந்து ஈவனாக இருக்கிற போல் ஸ்டோனை வந்து நீங்கள் ஒட்டுங்க. என்னென்னா இது வந்து பக்கத்தில் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ரொம்ப தள்ளியே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டோன் வந்து ஈவனாக இருக்கிறப்ப நீங்கள் ஒட்டும் போது இது வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டணும். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னா, என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் கமெண்டு லைக் ஷேர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் 2 வீடியோவில் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்னால், நீங்கள் வந்து என்னோட தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் இது நீங்கள் பண்ணவங்களுக்கு மட்டும் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில், அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அது என்ன சர்ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், கமெண்டும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஒட்டிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டா இது ஃபினிஷிங் அழகாக இருக்கும். எக்ஸஸாக இருக்க இந்த ஓஎஸ்பி ஷீட்டை வந்து நீங்கள் ட்ரை ஆன பிறகு கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை என்ன பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கும். பார்த்தீங்களா, இதில் நீங்கள் வேணும்னா இதில் டிசைன் கூட பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, பின் சைடு வந்து இதோட பின் சைடில் வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். இப்போ ஒரு பேக் சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரெட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இது மேலே சுற்றி வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே சைஸுக்கு வந்து உங்ககிட்ட வேக்ஸ் ஷீட் இருந்தாலும் நீங்கள் அது மேலே வந்து ஒட்டலாம். என்கிட்ட வந்து இந்த கிளாத் இருக்குது, இயரிங்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாத் வந்து இருக்குது. ஸோ அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே வந்து நான் ஒட்டுறேன் பாருங்கள். இது நல்லா ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணேன்னா, இதே போல் இன்னொரு அளவு இருக்கிற கிளாத் வந்து எடுத்துக்குங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த கிளாத்தில் வந்து ஸ்ட்ரெட்டை வந்து எப்படி அட்டாச் பண்ணி இதில் வந்து ஸ்டிக் பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இன்னொரு ஸ்ட்ரெட்டு எடுத்துக்குங்க. இப்போ இதோட மிடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சோம் நீங்கள் வந்து இது ஸ்டிக் பண்ணலாம். மிடில் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெட்டை வந்து நீங்கள் உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ இதை போல் இருக்கும்.
இப்போ இதை வந்து திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இது மேலேயே வந்து மறுபடியும் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது சீக்கிரமாக ட்ரை ஆகும். உங்ககிட்ட வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த வீடியோக்காக இந்த B7000 க்ளூ வந்து எடுக்கிறேன். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக இருக்கிற போல் அட்டாச் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது அவுட்டரை சுற்றி வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு ஹியரிங் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி பாருங்கள், இது வந்து நல்லா ட்ரை ஆனது. பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் இது கட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோன் எல்லாம் வந்துடும். அதனால் கொஞ்சம் டைமிங் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஒர்க் தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தை நீங்கள் இந்த இயரிங் வந்து பண்ணலாம். எல்லாமே ரெடியாக இருந்தால் நீங்கள் 5 மினிட்ஸில் கூட இந்த இயரிங் வந்து ரெடி பண்ணலாம். உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே போல் உங்களுக்கு மேலும் பல நியூ டிசைன் இயரிங் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.